எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான். ஸோ வந்த மறுநாளே பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வாங்கியாச்சு குர்பான் கொடுக்கறதுக்கு. இந்த டைம் வந்து நல்ல பெரிய ஆடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து சின்ன ஆடாக வாங்கியாச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர். ஈது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கும்பகோணம் கிளம்பியிருக்கோம். பெருசாக ஒன்றெல்லாம் எடுக்கலை. என்னோடய பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. நாங்கள்லாம் அங்கேருந்து வரும்போதே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கும்பகோணமும் கிளம்ப போகிறோம். 2 பைக்கில் தான் போகிறோம். என் பொண்ணு வந்து ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளையும் அழைச்சிட்டு போகிறதுனால 2 பைக்கில் போனோம். போன உடனே பார்த்திங்கனாக்கா ஜிகர் தண்டா தான். கும்பகோணம் போயிட்டோம் அப்படின்னாலே எங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேவரேட் பார்த்திங்கன்னா ஜிகர் தண்டா. இந்த ஷாப்பில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து ஜிகர் தண்டா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனந்தம் தான் போயிருந்தோம். ஆனந்தம் வந்து சும்மா என்ன சாரீலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். பார்த்தாக்கா ஒரு சாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ மட்டும் வாங்கிட்டு அங்கே வந்து ஃபரான் குட்டிக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் பார்த்தோம். பட் அங்கே வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அவனுக்கு வந்து ஷல்வார் தான் எடுக்கலான்னு இருந்தோம். அந்த ஷாப்பில் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா சீமாட்டி கிளம்பி போயாச்சு. சீமாட்டியில் வந்து ஷல்வார் இருந்துச்சு. நான் வந்து அவனுக்கு பார்த்திங்கனாக்கா கிராண்டெல்லாம் எடுக்கலை. அப்படி இருந்தாக்கா அவன் போட மாட்டான். ஸோ அதனால் வந்து நார்மலாக காட்டனில் தான் எடுத்தேன். நல்லாவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாள் அரஃபா நோன்பு வைப்போம்ல. ஸோ அதுக்கு வந்து ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பெருசாக எதுவும் செய்யலை. இன்றைக்கி வந்து ஒரு புட்டிங் ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மெதுவடை அது செஞ்சுருந்தோம். கஞ்சி பார்த்திங்கனாக்கா இங்கே பள்ளிவாசலில் கொடுத்துருந்தாங்க. பள்ளிவாசல் கஞ்சி அப்படின்னாலே ரொம்ப எனக்கு பிடிக்கும். பட் வந்து நாங்கள் போகட்டையும் பார்த்திங்கனாக்கா கஞ்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எய்த்த வீட்டுக்காரங்க வந்து கஞ்சி கொடுத்து விட்ருந்தாங்க. மாஷா அல்லாஹ் கஞ்சியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வடையும் பார்த்திங்கனாக்கா நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு. இன்றைக்கி வடை மாவு வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சோம். பட் வடை வந்து சூப்பராகவே வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடையில் வந்து பஜ்ஜி சமோசா அதெல்லாம் கடையிலே வாங்கியாச்சு. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால எல்லா ஐட்டமும் வீட்டில் செய்ய முடியல. ஸோ கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பஜ்ஜியும் சமோசாவும் கடையில் வாங்கினோம். அதுவும் இல்லாத மேலக்காவேரி சமோசா அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு சமோசா நல்லா இல்லை. ஒரு மாதிரி எண்ணெயாக இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா இல்லை. இப்போ நோன்பு திறக்கிற டைமும் வந்துடுச்சு. எல்லாமே எடுத்து டேபிளில் வைக்கிறோம். இன்றைக்கி என்ன ஜூஸ் போட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்து. நன்னாரி சர்பத்துலேயே பார்த்திங்கன்னா ஒன்று ரெட் கலரில் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுவும் போட்டிருந்தோம். பட் அது வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல. வடைக்கு வந்து சட்னி. இப்போ எல்லாமே வந்து எடுத்து டேபிள்லேயும் வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாகவே நோன்பு திறந்தோன்னு சொல்லலாம். எங்களுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்காகவும் துவா செய்கிறேன். எங்களோட நாள் வந்து அரஃபா நோன்பு பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கும்பகோணம் கிளம்பிட்டோம். ஏன்னா மறுநாள் வந்து ஈதுக்காக கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் புரோட்டாவுக்கு பார்த்திங்கனாக்கா சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் வாங்குகிறோம். மதியானம் பிரியாணிக்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணணும். ஸோ அதனால் 2த்துக்குமே சேர்த்து வாங்கியாச்சு.
சிக்கன் வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஷர்ட் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஷர்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு 1:00 வரைக்கும் மெஹந்தி போட்டுட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் ஈத் அன்னைக்கு மார்னிங்கு. ஸோ நாங்கள் வந்து 3:30க்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு எல்லாருமே குளிச்சு கழிச்சிட்டு பார்த்திங்கனாக்கா புரோட்டா மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புரோட்டா மாவு பிணைஞ்சிட்ருக்கோம். புரோட்டா மாவு நல்லா பிணைஞ்சி அது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. புரோட்டா மாவுலாம் பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்பி தொழுவறதுக்கு போயாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே வந்து லேடிஸ்க்கு தொழுவா மண்டபத்தில். ஸோ அங்கே தான் நாங்கள் போய் தொழுதோம். இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்குது, நடந்து போகிற தூரம் தான். ஸோ அங்கே போயிட்டு தொழுதுட்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல தொழுவையும் கிடச்சிச்சின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஷீர் குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீர் குருமா தான் செய்ய போகிறோம். ஈது அப்படின்னு சொன்னாலே ஷீர் குருமா இல்லாத இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து ஷீர் குருமா தான் செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஷீர் குருமா செஞ்சிட்ருக்கேன். இன்னொரு சைடு என்னோடய நாத்தனார் வந்து புரோட்டா போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆளுக்கு ஒரு வேலை பார்த்ததுனால ரொம்பவே ஈஸியாக போச்சு. இன்றைக்கி என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுனாக்கா புரோட்டா, சிக்கன் கறி, அதுக்கப்புறம் வந்து புட்டிங்கு, வடை, ஷீர் குருமா இவ்வளோ தான். ரொம்ப நிறையாலாம் செய்யலை, ஏன்னா யாரும் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது மட்டும்தான் செஞ்சோம். மதியானம் பிரியாணி வேறு போடணும் அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவும் செய்யலை. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. புரோட்டா, சிக்கன் கறி, வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலை பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் சாப்பிட போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். ஏன்னா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. நைட்டு 1 மணிக்கு தான் படுத்தது. அதோடு பார்த்திங்கனாக்கா 3:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டோமா, அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நான் தூங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் அறுத்தாச்சு. அறுத்து கறியும் வந்துருச்சு. கறி பார்த்திங்கனாக்கா பங்கு வச்சிட்ருப்பாங்க. கறி வந்து என்னோடய மாமியார் தான் பங்கு வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கறி வந்து 10 கிலோ கிட்ட கறி இருந்துச்சு. வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாருக்கும் கொடுத்து விட்டுட்டாங்க. 5 பேர் நாளைக்கு மட்டும் எப்படி அப்படின்னாக்கா, நாங்கள் ஆடை அறுத்து அந்த கறியில் தான் பிரியாணி போடுவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம பிரியாணி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகும், பட் நம்ம கறியிலேயே பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி தான் போடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சீக்கிரம் வந்து 11 மணிலாம் இருக்கும் ஆடை அறுத்தது. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்து ஆடை அறுத்து கொடுத்தாங்க. இப்போ வந்து தால்ச்சாவுக்கு வந்து காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பொதுவாக வந்து பிரியாணி அப்படின்னாலே தால்ச்சா கேட்பாங்க. பட் நாங்கள்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக தால்ச்சாலாம் ஊற்றிக்க மாட்டோம். சரி ஓகே, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கறிலாம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு நம்ம தால்ச்சா வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் காலையில் செஞ்ச ஷீர் குருமாலாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியாச்சு. இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து எப்போதுமே இந்த கத்திரிக்காய் வாங்குறது. கத்திரிக்காய், கேரட்டு, சௌ அதுக்கப்புறம் மாங்காய், ஒட்டு மாங்காய் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி தால்ச்சா பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து மட்டன் கொழுப்பெல்லாம் போட்டு தால்ச்சா வச்சது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் வச்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படிங்கிறதுனால இப்போ
அந்த கொழுப்பெல்லாம் யாருமே வந்து சேர்க்கறதில்ல. சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து கொழுப்பு போட்டு தால்ச்சா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தால்ச்சா வைக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து நெய்யும் ஆயிலும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அது வந்து பட்டை, கிராம்புலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டன் கொழுப்பு அதையும் சேர்த்துருக்கேன். மட்டன் கொழுப்பு போடும்போது நம்ம ஆயில் கம்மியாக ஊற்றணும். ஏன்னா இந்த கொழுப்புலேருந்தே பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் நல்லா வரும். இன்றைக்கி வந்து மட்டன் கொழுப்பெல்லாம் போட்டு தால்ச்சா வச்சோன்னே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் மட்டன் கொழுப்பு சாப்பிட்றது ஹெல்த்துக்கெலாம் நல்லது கிடையாது. பட் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக. இங்கே துபாயிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாலாம் மட்டன் கொழுப்பு இருக்காது. நாங்கள் சும்மா தான் போட்டோம். கொழுப்பை போட்டு யாரும் சாப்பிடல. அதை அப்படியே எடுத்து வேலை செய்கிறவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லித்தழை. மூளை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியல. பட் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூளை ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து லாஸ்ட்டாக வந்து தால்ச்சாவில் போட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து அந்த மூளை நல்லா வெந்துடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் மட்டன் பிரியாணி போட்டிருந்தேன். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். எங்களோட லஞ்ச் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. திரும்பவும் கொஞ்சம் நேரம் எல்லாம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clockலாம் எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஏன்னா மார்னிங் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு 6 o'clockலாம் எழுந்திரிச்சு ரெடியாகி ஃபோட்டோலாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு பசங்க எங்கேயாச்சும் வெளியில் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பசங்களை அழைச்சிக்கிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. நான் என்னோடய ஹஸ்பண்டு ஃபரான் குட்டி 3 பேரும் பைக்கில் போனோம். பாக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்தாங்க. இங்கே வந்து ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் கடை கும்பகோணத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா குல்ஃபி ஸ்லைஸும் இருக்குது, அதுக்கப்புறம் குல்ஃபி ஸ்டிக்கும் இருக்குது. 2மே வாங்கி ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. குல்ஃபி ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா காசு கொஞ்சம் கூட 120, 100 அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா. நாங்கள் 2மே டேஸ்ட்டு பார்த்தோம். 2மே சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபரான் குட்டி வந்து குல்ஃபிலாம் வேணாம், சாக்லேட் மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து குல்ஃபி வந்துருச்சு. குல்ஃபி எல்லா ஃப்ளேவர்லேயும் ஆளாளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரில் வாங்கி பசங்களும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்களோட ஈத் விலாக் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.